ஹலோ எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி ஒரு லன்ச் மேக்கிங் விலாக் பார்க்கலாம். ரொம்ப சிம்பிளான ஒரு லன்ச் தான், யார் வேணால் சமைச்சிடலாம். அதே சமயத்தில் ரொம்ப ஹெல்தி. ஒரு ½ அன் ஹவரில் எப்படி சமைக்கிறது பார்த்துடலாம். முதல்ல சாதம் வச்சிடலாம், அதாவது அன்னம் ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு பார்த்திங்கன்னா 1 கப் அரிசி 3 கப் தண்ணி சேர்த்துருக்கேன். இது பார்த்திங்கன்னா பொன்னி அரிசி. என்னோடய அரிசிக்கு பார்த்திங்கன்னா 3 கப் தண்ணி வச்சு வேக வைக்கணும். ஸோ முதல்ல அதை வச்சுட்டு அடுத்து ஒரு வறுவல் பண்ண போகிறேன். அது பார்த்திங்கன்னா கத்திரிக்காய் வறுவல் தான் பண்ண போகிறேன். ஸோ கத்திரிக்காய் வறுவலுக்கு இந்த வெங்காயம் கூட சேர்த்து வறுத்தோம் அப்படின்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு எண்ணெய் கத்திரிக்காய் வறுவல்னு வச்சுக்கோங்களேன். ரொம்ப ஸ்லோ ப்ராசஸில் இதை குக் பண்ணி எடுக்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு ஒரு வெங்காயத்தை நல்லா ஸ்லைஸ் பண்ணி வச்சுக்கலாம். அதே மாதிரி இந்த கத்திரிக்காயையும் நல்லா நீளமாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இதை தண்ணியில் தான் போடணும். கத்திரிக்காய் கட் பண்ணி தண்ணியில் போட்டுக்கணும். ஏன் அப்படின்னா வெளியில் வச்சோம்னா கருப்பாகிடும். ஸோ தண்ணியில் போட்டு வச்சுக்கோங்க. இப்போது கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு இந்த வெங்காயம் சேர்த்துக்கலாம். அப்புறம் கத்திரிக்காயும் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இதுக்கு கொஞ்சம் எண்ணெய் ஜாஸ்தி சேர்த்துக்கோங்க. அப்போ தான் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ இப்போ இந்த கத்திரிக்காவை சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். ஸோ கொஞ்சமாக உப்பு சேர்த்து வதக்கிக்கோங்க. உப்பு சேர்க்கறதுனால கத்திரிக்காய் ரொம்ப சீக்கிரத்தில் குக் ஆகும். ஸோ மீன் வயல் ஒரு 2 பச்சை மிளகாவும் கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். கொஞ்சம் கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம். இப்போ அதை மூடி போட்டுடலாம். சிம்மில் வச்சுருங்க. கொஞ்சம் மீடியமில் கூட வைக்க வேண்டாம், சீக்கிரம் கருகிரும். ஸோ சிம்லேயே வச்சு ஸ்லோவாக குக் பண்ணலாம். அடுத்து கீரை பொரியலுக்கு கீரை கட் பண்ணிக்க போகிறோம். ஸோ நான் பார்த்திங்கன்னா இன்றைக்கி சகப்பு கீரை பொரியல் பண்ண போகிறேன். ஸோ கீரை பொறுத்த வரைக்கும் தண்ணியில் போட்டு நல்லா அலசணும். நான் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தண்டுக்கீரைலாம் சமைக்கும் போது அதோட தண்டை கட் பண்ணி எடுத்துகிட்டு கீரையை ஒரு வாட்டி நல்லா வாஷ் பண்ணிடுவேன். அப்புறம் தண்ணியில் போட்டு வச்சுருவேன். கரெக்டாக ஒரு 10 நிமிஷத்துக்கு போட்டு வச்சேன்னா அதோட மண்ணெல்லாம் தானாக கீழே இறங்கிடும். ஸோ ஒரு 10 நிமிஷம் கழித்து நல்லா இன்னொரு 2-3 தண்ணி மாற்றி நம்ம நல்லா வாஷ் பண்ணி எடுத்தோம் அப்படின்னா நல்லா க்ளீன் ஆயிரும் கீரை. அதுக்கப்புறமா இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்துகிட்டு அதை பொரியல் பண்ணிக்கலாம். ஸோ மீன்வேல் என்ன பண்ணணும், நம்ம கத்திரிக்காய் அங்கே குக் பண்ணிகிட்டு இருக்கோம் இல்லையா, அதை அடிக்கடி என்ன பண்ணணும், அந்த மாதிரி ஓப்பன் பண்ணி அதை வதக்கி விட்டுட்டே இருக்கணும். அதுக்கப்புறம் இங்கே இன்னொரு கடாய் வச்சுட்டு அதுலேயும் நல்லெண்ணெய் கடுகெல்லாம் போட்டு இந்த கீரையை போட்டுக்கிறேன். கீரை வதங்குறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். எனக்கு சிவப்பு கீரை பார்த்திங்களா, ஸோ அதனால் கொஞ்சம் டைம் எடுக்கும். ஸோ அதை போட்டுட்டு மூடி வச்சிடலாம். மூடி வச்சுட்டு அதுவுமே சிம்மில் வச்சுருங்க. இந்த வெஜிடபிள்ஸ் எல்லாம் குக் பண்ணும்போது சிம்மில் தான் வைக்கணும். ஸோ அதே மாதிரி அடிக்கடி நம்ம கத்திரிக்காயையும் வதக்கி விட்டுட்டே இருக்கலாம். இப்போ பாருங்கள், அந்த கீரைக்கான மசாலா அரைச்சிக்க போகிறோம். ஒன்றுமே கிடையாது, தேங்காய், பச்சை மிளகா, பூண்டு, அவ்வளோதான். தேங்காய், பச்சை மிளகா, பூண்டு இது 3த்தையும் நல்லா குறைப்பாக அரைச்சி எடுத்துக்கணும். இப்போது கீரை ஓரளவுக்கு வெந்துருச்சு. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கிற மசாலாவை அதில் சேர்த்துட்டு சிம்மில் வச்சு இன்னொரு 5 நிமிஷம் மூடி போட்டு வச்சுக்கலாம். அப்போ கீரை நல்லா ட்ரையாக கிடைக்கும். இப்போ நம்ம கத்திரிக்காய் பார்த்திங்களா ஓரளவுக்கு ரெடி ஆகிடுச்சு, நல்லா சுருண்டு வந்துருச்சு. இந்த டைமில் வெறும் மிளகாப்பொடி தான் சேர்க்குறேன், வேறு எதுவுமே சேர்க்கலை. மிளகாப்பொடி சேர்த்துட்டு நல்ல பச்சை வாசனை போகிற அளவுக்கு ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கி விட்டு குக் பண்ணி எடுக்கணும். கத்திரிக்காய் வறுவல் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இந்த பக்கம் பார்த்திங்கன்னா கீரை பொரியலும் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இப்போ தயிர் சாதம் பண்ண போகிறேன். ஸோ என்னமோ இன்றைக்கி தயிர் சாதம் தான் வேணும்னு கேட்டாங்க. ஸோ அதனால் தயிர் சாதம். யூஸ்வலாக மத்தியானம் லஞ்ச் பேக் பண்ணும்போது நான் கொஞ்சம் தயிர் அப்புறம் பாதி பால் சேர்த்து மிக்ஸ் பண்ணுவேன். இது நம்ம உடனே சாப்பிட போகிறோம் இல்லையா, அதனால் ஃபுல்லாக தயிர் மட்டுமே சேர்த்துருக்கேன். சாதத்தில் தயிர் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு உப்பு போட்டுட்டு அப்புறம் கருவேப்பிலை கடுகு போட்டு தாளித்து எடுத்திருக்கேன், அவ்வளோதான். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா தயிர் சாதமும் ரெடி ஆகிடுச்சு. அண்டு அதுக்கு தொட்டுக்கிறதுக்கு மாம்பழம் இருந்தால் இன்னுமே நல்லாயிருக்கும். ஸோ அதனால் மாம்பழம் கட் பண்ணி வச்சாச்சு. ஸோ குயிக்காக ரொம்ப ஹெல்த்தியான ஒரு லன்ச் ரெடி பண்ணியாச்சு. ரொம்ப ஈஸி, பிகினர்ஸ் கூட கற்றுக்கலாம். வீட்டில் அம்மாக்கெல்லாம் அப்பப்போ ஹெல்ப் பண்ணுங்கள். இதெல்லாம் ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணிவிட்டு சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாமா? பை.